வணக்கம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12 மணி 20 நிமிடம் வரை ரேவதி, பின்பு இரவு 11 மணி 18 நிமிடம் வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி காலை 10 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி. யோகம் அதிகாலை 12 மணி 20 நிமிடம் வரை சித்த யோகம், பின்பு இரவு 11 மணி 18 நிமிடம் வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. கரணம் பகல் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்க மன்னர் அமிர்த மதன திருநெடுந்தாண்டவ காட்சி. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் நம் பெருமான் மூலஸ்தானத்தில் இருந்து நாச்சியார் திருக்கோலத்துடன் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருள் காட்சி அளிக்கிறார். மற்றும் குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரத உற்சவத்துடன் மக்களுக்கு எழுந்தருள் காட்சி அளிக்கிறார். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் கருட ஆழ்வாரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய சித்தம் உண்டாகும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக இன்று உள்ளது என்பதையும் பார்ப்போம். இன்று செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு நல்ல நாள். சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாளாக இன்று உள்ளது. யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்றைய நாள் சிறந்த நாளாக அமைந்து உள்ளது. மற்றும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் பேசுவதற்கும் இன்றைய நாள் உகந்த நாளாக உள்ளது. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் உணவு மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது இன்றைய தினம் உங்களுக்கு கவனம் தேவை. இன்றைய ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக முடிவடையுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைய தினம் செலவு அதிகரிக்குங்க. இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கை துணையாரின் குடும்பத்தின் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவடையுங்க. நண்பர்களாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சில விமர்சனங்களும் பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிறகு நீங்குங்க. உங்கள் கூட இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகரிக்குங்க. இன்றைய நாளில் வேலை செய்யும் இடத்துல வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்வதனால் உங்களுக்கு பணிகள் சுமூகமாக முடியுங்க. பணி சார்ந்த ரகசியங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கவனம் வேண்டுங்க. வழக்கு பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் ஏற்படுங்க. இன்றைய நாளில் கடன் சார்ந்த செயல்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. சஞ்சலமான சிந்தனைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகுங்க. கவனத்துடன் இருங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம் நிறங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களும் இன்று நிச்சயம் கிடைக்குங்க. இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் எது செய்தாலும் கவனத்துடன் செய்ய வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க.
இருப்பினும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்திட அம்பிகையை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்குங்க. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இன்றைய நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இதன் மூலமாக உங்களுடைய இன்னல்களை உங்களுக்கு குறையுங்க. இன்றைய நாளில் எதிரிகள் வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் அனைத்தும் இன்று நீங்குங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய அனுகூல பலன்கள் இன்று முடியுங்க. முக்கிய பிரமுகர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் கிடைக்குங்க. அதே போல மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவாக செயல்படுவாங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி இன்று கிடைக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபம் ராசிக்காரர்கள் எதிர்காலம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் குழந்தைகளை அரவணைத்து செல்வது நல்லதுங்க. மேலும் மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க. செயல்பாடுகளால் ஒருவிதமான அசதி தோன்றி உங்களுக்கு மறையுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள், லாபமும் அடைவீர்கள். இன்றைய தினத்தில் சிந்தனைகளில் கவனம் வேண்டுங்க. பணி சார்ந்த அலைச்சல்கள் இன்று அதிகரிக்குங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய தினம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அசதிகள் மறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தனம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வர நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தருங்க. தந்தை வழியில் திடீர் செலவுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் இன்று கிடைக்குங்க. அதே போல் மிதுனம் ராசிக்கார கணவன் மனைவிக்கிடையே இன்றைய தினத்தில் சண்டை சச்சரிவு இன்றி அந்நுண்ணியம் அதிகரிக்குங்க. இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு போன் மூலமாக சுப செய்திகள் ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. அது உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை வேலை புதுசாக கிடைக்க இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்த பந்தம் யாராக கூட இருக்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வரவுகளால் உங்களுக்கு சேமிப்பு இன்றைய தினத்தில் அதிகரிக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள கடன், சிறு சிறு கடன்கள் பிரச்சனை உங்களுக்கு தீருங்க. இன்றைய நாளில் அரசு துறை சார்ந்த காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அரசு துறையில் சாதகமான சூழல் அமையுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்று உண்டுங்க. செல்வ சேர்க்கைக்கான சிந்தனையும் உங்களுக்கு மேம்படுங்க. அதை செயல்படுத்தவும் நீங்கள் தயாராகுவீங்க. அதே போல் இன்றைய நாளில் மிதுனம் ராசிக்காரர்கள் சுப காரியங்களை முன்னிருந்து நடத்துவீங்க. சக ஊழியர்களால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறங்க. இன்றைய நாளில் நீங்கள் இளநீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிறு சிறு தடைகளும் உங்களுக்கு நீங்குங்க. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனையில் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக
இன்னும் உங்களுக்கு நலன் சேரும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய தாய் வீட்டு வழியில் எதிர்பார்த்த சில காரியம் இன்றைய நாளில் உங்களுக்கு இழுபறியாகத்தான் முடியும். நண்பர்களின் சந்திப்பு, அவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத சில ஆதாயமும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீர்கள் என்றால் புதிய முயற்சிகளை காலையிலேயே நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு உகந்தது. இன்றைய தினத்தில் நீங்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய கடகம் ராசிக்காரர்கள் இன்று கவனத்துடன் செல்வது உகந்ததுங்க. சிலருக்கு இன்றைய தினம் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகுங்க. அடுத்ததாக செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படுங்க. இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. பயணங்களால் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. அதிகாரிகளிடத்தில் இன்று கடகம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த சில ஒத்துழைப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளில் நீங்கள் சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகும் தீமைகளும் விலகி செல்லுங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக இன்று இன்னும் உங்களுக்கு லாபம் நலம் நிறைந்த நாளாக அமையுங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எங்கும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமைஞ்சி இருக்குங்க. வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், ஒரு பொது இடமாக இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு உகந்ததுங்க. அதே போல சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல மற்றவர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் பேசும்போது அது பொது மனிதர்களாக இருக்கலாம், இல்லை உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பேசும்போது இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுக்கு சங்கடத்தை தவிர்க்குங்க. அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை உடம்பு சரி ஆகியிருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கறை காமிச்சிங்கன்னா அவங்க உடல் நலம் இன்னும் மேம்படுங்க. அடுத்ததாக வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா, அருகில் இருந்தாலும் சரி அல்லது வெளிதூர பயணங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினத்தில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது இன்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய நாளில் சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சிக்காங்க. கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம். அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க. மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த சில பணிகளை இன்றைய நாளில் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைவேறும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டியதோ இல்லைன்னா நீங்கள் புதுசாக கொடுக்கறதா இருந்தாலும் தைரியமாக இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படலாம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல மற்றவர்களிடம் இன்றைய தினத்தில் நீங்கள் வேண்டாவாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க. அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில்
உங்களிடம் வேலை செஞ்ச பழைய வேலையாட்களை நீங்கள் மாற்றுவீர்கள். புதிய ஆட்களை நீங்கள் இன்றைய தினத்தில் சேர்த்துவீங்க. உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறங்க. இன்றைய நாளில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று சிரமங்கள் விலகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிரமங்கள் பெரிதும் குறையுங்க. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்கார அன்பர்கள் நீங்களாக இருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே போல சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடுங்க. அதே போல மனதில் உங்களுக்கு அடிக்கடி சில குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்குங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. இதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பு மேம்படுங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களால் தர்ம சங்கட நிலையும் ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணிய வேலைகளை எண்ணிய நேரத்தில் முடிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில பணிகளை தடைகளையும் மீறி நீங்கள் முடிக்குவீங்க. அதே போல் எதிர்காலம் குறித்தான சிந்தனைகளால் உங்களுக்கு குழப்பம் உண்டாகுங்க. பிறகு நீங்குங்க. உங்களுக்கு இன்றைய நாளில் சில விமர்சனமான பேச்சுகளும் தோன்றுங்க. பிறகு மறையும். எதிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி உண்டாகுங்க. உதவி செய்வதில் இன்றைய தினம் உங்களுக்கு கவனம் வேண்டுங்க. கன்னிராசிக்காரர்களே, பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அதற்கேற்றாற்போல் இன்றைய தினத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. கவனமாக இருக்கவும். கடன் வாங்குவதை இன்றைய தினம் நீங்கள் குறைத்து கொள்வதால் உங்களுக்கு தன வரவு இன்று உங்களுக்கு மேம்படுங்க. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளில் நீங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள பலவீனங்கள் மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு உகந்ததுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் இன்றைய தினத்தில் நிறைவேறுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பொருட்சேர்க்கை இன்று உண்டாகுங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகுங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் வருங்க. அது உங்களுடைய சித்தப்பாவா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பங்காளிங்களாக கூட யாராவது இருக்கலாம். அடுத்ததாக தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு
சிலருக்கு இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் உண்டாகுங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாளில் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் அனைத்தும் இன்றைய நாளில் விலகுங்க துலாம் ராசி அன்பர்களே. மேலும் சகோதரர்கள் இன்று உங்களுக்கு அரவணைப்புடன் செயல்படுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீது இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் இன்று உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகுங்க. கவலைப்பட வேண்டாங்க. பயணங்களால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் கணிசமாக உயருங்க. இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரமும் இன்றைய தினம் மேம்படுங்க, லாபமும் உண்டாகுங்க. அடுத்ததாக அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அலுவலகத்தில் மேன்மையான சூழல் இன்று அமையுங்க. தம்பதிகளுக்குள் இன்றைய தினம் நெருக்கங்கள் அதிகரிக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. இன்று நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு உள்ள கவலைகள் விலகுங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கவலைகள் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் லட்சுமி நாராயணரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகரிக்குங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடுமையான உழைப்பால முன்னேற்றத்தை காணக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு வந்தாலும் அதே போல உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படுங்க. கூடியவரை இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை எதையும் மேற்கொள்வது தவிர்ப்பது உங்களுக்கு உகந்ததுங்க. மேலும் இன்றைய நாளில் உங்களுடைய தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகுங்க. அவ்வப்போது சிலருக்கு மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் இன்று ஏற்படுங்க. பிறகு நீங்கங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களோட குடும்பத்தின் பெரியோர்கள், அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரேனும் இருந்தாலும் சரி, அவங்க எதனா உங்களை கடுமையாக பேசினாலும் இன்றைய நாளில் அவங்க கிட்ட கோபத்தை காமிக்காம பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு இன்று உண்டாகுங்க. பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க, லாபமும் அடைவீங்க. உத்தியோக பணிகளில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகாரிகள் பாராட்டும் விதத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டாகுங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளில் நீங்கள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணிய சில காரியங்கள் முடிவடையுங்க. இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகுங்க. தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் புதுவிதமான உற்சாகமும் செயல்பாடுகளில் புதிய ஆர்வமும் உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. அந்நுண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தோட கோவிலுகளுக்கு, ஓட்டல்களுக்குன்னு சென்று சந்தோஷமாக இன்றைய தினம் செலவழிப்பீங்க. உங்கள் யோசனையை உங்களுடைய வாழ்க்கை துணையார் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்வாங்க.
நீங்கள் எதனா ஒரு தொழில் செய்யறதுக்காக இல்லை வேலை செய்வதற்காக ஏதாவது ஒரு யோசனையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதை உங்கள் துணையார் ஏற்றுக்குவாங்க. அதே போல் இன்றைய நாளில் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுங்க. அதே போல் செலவும் இன்றைய தினத்தில் திடீர்னு உண்டாகுங்க. இதனால் உங்களுடைய சேமிப்பு இன்றைய தினத்தில் கொஞ்சம் தடுமாறுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் ரொம்பவே பெருசுங்க. உங்கள் ஸ்கூல் மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய காலேஜ் மெண்ட்டாக இருக்கலாம். யாரோ ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க. இதன் மூலமாக உங்களுக்குள்ள மனதில் சந்தோஷம் உண்டாகுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பணியாட்களின் சில மாற்றங்களால் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றம் உண்டாகுங்க. இதன் மூலமாக விற்பனை மற்றும் லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு மேலும் அதிகரிக்குங்க. இதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்வதற்கான சூழல் இருக்குங்க. அரசு சார்ந்த காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாக அமைஞ்சு இருக்குங்க. மனை சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டாகுங்க தனுசு ராசிக்காரர்களே. அதே போல கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் மேம்படுங்க. புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகுங்க. அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. சில நாட்களாக நீங்கள் சுப காரிய முயற்சிகளை எடுக்க நினைச்சிருப்பீங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அது கை கூடுங்க தனுசு ராசிக்காரர்களே. புதிய நபர்களின் அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீலம் நிறங்க. இன்று நீங்கள் ஆகாய நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமான நாளாக அமைந்திடுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமை மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அறிமுகம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நட்பு மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை நினைத்து இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இவங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க. அவருடைய செயல்பாடுகளால் இன்றைய தினம் இவங்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. இவங்க புதிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, அது இன்னைக்கு தினம் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. கவலை வேண்டாங்க. அதே போல் காரிய அனுகூலங்கள் இன்று உண்டாகுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. உங்கள் உறவினர்களிடம், நண்பர்களிடம், இல்லை அரசாங்கத்திடமோ இல்லை தனியார் துறையிடமோ எங்கேயாவது ஒரு காரிய அனுகூலம் எதிர்பார்த்துருப்பீங்க. அது இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகுங்க. உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய சகோதரர்கள் ஆதரவாக இன்றைய தினம் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, எங்களுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, அவன் சரியாக தான் செய்வான் அப்படின்னு உங்களுடைய முயற்சிக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் இன்றைய நாளில் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இன்றைய தினம் அமைஞ்சி இருக்குங்க. அடுத்ததான் சில மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்த்து செலவு பண்ணுவது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் இன்றைய நாளில் உங்களுடைய உறவினர்களின் மூலமாக சஞ்சலங்கள் தோன்றி பிறகு மறையுங்க. கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் எண்ணிய திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் நடைபெறுங்க. மேலும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய சக ஊழியர்களால் உங்களுக்கு நிம்மதியான சூழல் அமையுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. தந்தையிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று பலன்கள் உண்டாகுங்க. போட்டித் தேர்வுகளில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசி மாணவர்களுக்கு இன்றைய தினம் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டாங்க. வழக்கு தொடர்பான பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களால் இன்று அலைச்சல்கள் உண்டாகுங்க. மகரம் ராசிக்காரர்களே, இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறங்க. இன்று நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகளும் உங்களுக்கு விலகுங்க.
இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சஞ்சலங்கள் மறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியுங்க. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இவங்க ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க. ஸோ இவர் மூலமாக இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுங்க. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பூரிப்பு உண்டாகுங்க, மனதில் புதுவிதமான சந்தோஷம் ஏற்படுங்க. அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மன உறுதியுடன் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீங்க. சிலருக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படுங்க. இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ வேலை இருந்திருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்குங்க. சகோதரர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகுங்க கும்பம் ராசிக்காரர்களே. அதே போல் இன்றைய தினத்தில் சில கும்பம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. அது உணவு விஷயமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கவனம் தேவைங்க. அடுத்ததாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க. இதனால் சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழலும் நேரிடுங்க. அதனால் நீங்கள் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் எதிர்காலம் தொடர்பான சில பணிகளை செய்து முடிப்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய தன வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையுங்க. உங்களுக்கு பண வரவு கிடைக்குங்க. நெருக்கமானவர்களின் தேவைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க, சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க. அடுத்ததாக அரசு மற்றும் தனியார் துறையில் பணி செய்யக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு இடமாற்றம் குறித்தான எண்ணங்கள் உண்டாகுங்க. குறுத்தொழில் சார்ந்த முயற்சிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க உள்ளதுங்க. அதே போல் மறைமுகமான எதிர்ப்புகளும் இன்றைய நாளில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு விலகுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஆரஞ்சு நிறங்க. இன்று இளம் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்கு. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்கள் பைரவரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்க செய்யுங்க. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க. ஸோ இவங்களுடைய பேச்சும் சரி, இவங்களுடைய முக தோற்றமும் சரி அழகாக இருப்பாங்க. இவங்களுடைய கண் பார்த்தீங்கன்னா மீன் போல இருக்குங்க. இவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுங்க. எதே தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இவங்க கேட்டது எதிர்பார்த்தது செஞ்சு கொடுத்துருக்கலாம். ஸோ இன்றைய தினம் இவங்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுங்க. அதே போல் எந்த ஒரு செயலை செய்தாலும் இன்றைய தினத்தில் துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்போது தெய்வ பக்தி அதிகங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. அதே போல மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையாரால் ஆதாயம் இன்று உண்டாகுங்க. தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. சில மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. மேலும் கணவன் மனைவி இடையே மனவிட்டு பேசுவதால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க. மீனம் ராசிக்காரர்களே, தள்ளி போன சில வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுங்க. உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில்
ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை தெரிஞ்சு கொள்வீங்க. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு மேம்படுங்க. இன்று தனம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். இன்று சந்தன நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகுங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல்கள் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் மீனம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகள் விலகுங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.